ஹலோ வெல்கம் டு ஃப்ளர்ன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இரண்டு ஃபோட்டோஸை வச்சு எப்படி இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் வீடியோ ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது ரைட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, அப்போது இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் வீடியோஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேனல் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிங்ஸ் ஏஐ அப்படின்ற இந்த வெப்சைட். அப்போது இந்த ஏஐ வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அதில் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் எடுக்கலாம். சரி, அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல வந்து க்ரியேட்டிவ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் வீடியோ ரைட் வீடியோ ஜென்ரேஷன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த வெப்சைட் உங்களுக்கு லோட் ஆகும். இந்த வெப்சைட் லோட் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒவ்வொரு வேர்ஷன்ஸ் தந்திருக்கு ரைட். இப்போது நம்ம வந்து 2.5 அப்படின்ற வேர்ஷனை எடுக்காமல் இந்த இடத்துல 2.1 அப்படின்ற வேர்ஷனில் நம்ம போகலாம். சரி, 2.1 அப்படின்ற வேர்ஷனில் நீங்கள் போகலாம் ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ஷன்ஸ் இருக்குது. அண்டு இதில் புதிய வேர்ஷன்ஸ் இதில் கொஞ்சம் சின்ன புதிய அப்டேட்ஸ் வரதுனால நம்ம பேமெண்ட்ஸ் பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்கள் 2.1 அப்படின்ற வேர்ஷனில் போங்க. இந்த வேர்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் அதில் வரும். அண்டு இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, எண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி சரியா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். அதுவும் நீங்கள் வந்து 2 ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம எப்படி ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணது அப்படின்றத முதலாவது வீடியோஸில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ரைட். அதில் லிங்க் உங்களுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தோம் ரைட். அப்போது இந்த மாதிரி ப்ராடக்ட் வீடியோன்னு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அண்ட் அப்போ அந்த ப்ராடக்ட் வீடியோவை நீங்கள் வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணி செய்கிற நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சைன்இன் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆப்ஷன் வருது ரைட். நீங்கள் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் உங்களோட ஏதாவது ஒரு இமெயில் அட்ரஸ் ரைட் உங்களோட இமெயில் அட்ரஸ் ஒன்று நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இமெயிலில் வந்து இந்த இடத்துல லொகின் பண்ணிக்கலாம் ரைட். நீங்கள் லொகின் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். இடத்துல இப்போ லொகின் ஆகிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்லோடுன்னு கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஃபோட்டோவை மறுபடி கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தா ஸ்டார்ட் ஃபோட்டோவுக்கு அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகிரும் ரைட். இந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ண ஒரு ஃபோட்டோ. அதே மாதிரி எண்டுக்கு நான் வந்து ஒரு மொடலோட ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு நான் ஜென்ரேட் பண்ணி காட்டியிருந்தேன் ரைட். அந்த ஃபோட்டோவை நான் என்ன செய்கிறேன், ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போது அந்த ஃபோட்டோவும் இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆகிரும். அப்போது நம்மளோட ஸ்டார்ட் ஃபோட்டோவும் எண்ட் ஃபோட்டோவும் ரெண்டுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வீடியோட டியூரேஷன் எவ்வளோ நேரம் உங்களுக்கு தேவைப்படுது இதெல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 10 செகண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 70 மாதிரி நம்மளோட பாயிண்ட்ஸ் டிடெக்ட் ஆகும். எனக்கு 5 செகண்ட் மாதிரியான வீடியோ இருந்தால் போதும் சரியா. அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு இதில் 35 வரும். உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா 166 உங்களுக்கு வந்து இது இருக்குது ரைட். அசட்ஸ் இந்த இடத்துல இருக்குது ரைட். அப்போ அந்த பாயிண்ட்ஸை வச்சு உங்களுக்கு வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் முடிய நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு வேற ஒரு இமெயிலில் மறுபடியும் லொகின் பண்ணி கூட உங்களுக்கு செய்யலாம் சரி. அப்போது இதில் நான் வந்து இந்த வீடியோவை ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு வீடியோ ஒன்று ஜென்ரேட் ஆகும். பட் இது ஜென்ரேட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு டைம் போகும் சரியா. மோர் தேன் ஒரு நிறைய டைம் ஒன்று வரும் சரியா. ஒரு 15-20 மினிட்ஸ் மாதிரி போகலாம் ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான வீடியோ நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு சரியாக ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி போனது நேரம். அண்ட் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரி ப்ராடக்ட் வீடியோ நமக்கு கிரியேட் தந்துருக்கு ரைட். எங்களுக்கு இதுக்கு பின்னாடி எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு வாய்ஸ் ஒன்று அப்ளை பண்ணுறதுக்கு மற்ற சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் Adobe Premiere Pro மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியும் எங்களுக்கு இந்த வீடியோக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் ஒன்று அப்ளை பண்ணி இது ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வீடியோவாக நமக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம் ரைட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குரிய ரிசோர்ஸ் ஃபைல் நான் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போடுறேன். டெலிகிராம் குரூப்பில் லிங்க் வந்து கீழே போட்டிருக்கேன் ரைட். உங்களுக்கு அதில் போய்ட்டும் இந்த டீட்டெயில்ஸை எடுக்கலாம். தேங்க்யூ.